மனைவியை பிரிஞ்சு வாழ்ந்து வந்த நபருக்கு ஃபேஸ்புக் மூலமாக வெளிநாட்டு பெண்ணோடு காதல் மலர்ந்திருக்கு. ஃப்யூச்சரில் கிரீன் கார்டு வாங்கிட்டு கனடாவுக்கே மருமகனாக போயிடலாம்னு நினைச்சவர் நம்பி ஏமாந்ததின் பின்னணி என்ன? ஜோலி ஜோலிக்கும் கனடா நாட்டு தங்கம். மேட் இன் கலிபோர்னியாவிலிருந்து காஸ்ட்லி ஐபோன், மினுமினுக்கும் வைர வாட்ச், பளபளக்கும் பிரேஸ்லெட், இதெல்லாம் காதலனுக்காக ஒரு பெண் அனுப்பிய பரிசு பொருட்கள் என்றால் நம் ஊரில் உள்ளவர்கள் கனவில் கூட நம்ப மாட்டார்கள். ஆனால் இதை உண்மையென நம்பி கிட்டத்தட்ட 6,50,000 பணத்தை பறிகொடுத்திருக்கிறார் புதுச்சேரியை சேர்ந்த ஒரு அதிதீவிர காதலன். முழு குற்ற பின்னணியையும் அறிய செய்தியாளர் அக்பர் அலியை விசாரணை களத்தில் இறக்கினோம். புதுச்சேரி லாஸ்பேட்டை பகுதியைச் சேர்ந்த நடுத்தர வயதுடைய நபர் அங்குள்ள தனியார் நிறுவனத்தில் ஊழியராக பணியாற்றி வந்திருக்கிறார். சில வருடங்களுக்கு முன்பு கருத்து வேறுபாடு காரணமாக மனைவியை பிரிந்தவர் அலுவலக வேலை முடிந்த பிறகு ஃபேஸ்புக்கில் ஆக்டிவாக இருந்துள்ளார். ஃப்ரெண்ட் லிஸ்டில் இருப்பவர்களுக்கு சம்பிரதாயமாக பிறந்த நாள் வாழ்த்து சொல்வது, அவர்கள் ஆன்லைனில் இருந்தால் நலம் விசாரிப்பது என டைம் பாஸ் செய்து கொண்டவரின் மெசஞ்சருக்கு ஒரு பொன் மாலை பொழுதில் கிரேசி வில்லியம் என்பவரிடமிருந்து ஹாய் என மெசேஜ் வந்திருக்கிறது. அந்த ப்ரொஃபைலை ஓபன் செய்து பார்த்தபோது அதில் அழகான பெண்ணின் புகைப்படங்கள் போஸ்ட்களாக பதிவிடப்பட்டு இருந்தது. ஏக்கத்தோடு பெருமூச்சு விட்டபடி அவரும் கிரேசி வில்லியம்ஸுக்கு ஹலோ என நலம் விசாரித்திருக்கிறார். தன்னை கனடா நாட்டைச் சேர்ந்தவர் என அறிமுகம் செய்து கொண்ட கிரேசி வில்லியம் பாண்டிச்சேரி நபரின் கேள்விகளுக்கு நேர்காணலில் சொல்வதைப் போல் மொத்த பயோடேட்டாவையும் டெய்லர் கடையில் கொடுப்பதைப் போல மெஷர்மெண்ட்ஸ்களையும் இன்னும் சில பல விருப்பு வெறுப்புகளையும் வெளிப்படையாக பகிர்ந்துள்ளார். இருவரும் சில காலங்களிலேயே காதலிக்க தொடங்கியுள்ளனர். ஒரு கட்டத்தில் கனடா நாட்டைச் சேர்ந்த காதலியான கிரேசி வில்லியம்ஸ் அவரின் பாண்டிச்சேரி காதலனுக்கு பரிசு பொருட்கள் வாங்கி வைத்திருப்பதாக ஹைப் கொடுத்துள்ளார். ஓவர் எக்ஸைட்மெண்டில் மிதந்த காதலன் என்ன பரிசு என கேட்டு அன்பு தொல்லை கொடுக்க அந்த பெண் கிஃப்ட் பொருட்களின் டீசர் வீடியோக்களை அனுப்பி திக்குமுக்காட வைத்துள்ளார். காஸ்ட்லியான பரிசு பொருட்களை பார்த்ததும் கிரேசியாக ஆனந்த கண்ணீர் வடித்த பாண்டிச்சேரி காதலனும் காதலிக்கு லவ் தொடர்புடைய அனைத்து எமோஜிகளையும் அனுப்பி சந்தோஷத்தை வெளிப்படுத்தியுள்ளார். ஆனால் இந்த பரிசு பொருட்களை இந்தியாவிற்கு அனுப்ப வேண்டுமானால் அதற்கு டியூட்டி டாக்ஸ் கட்ட வேண்டுமென நம்முடைய மெயின் கண்டென்ட்டிற்குள் வந்திருக்கிறார் அந்த பெண். பாண்டிச்சேரி காதலனும் ஓகே சொல்ல சில நாட்களில் பிரபலமான குரியர் நிறுவனத்திலிருந்து ஒரு அழைப்பு வந்திருக்கிறது. 2 தவணையாக 6,50,000 ரூபாயை கஸ்டம்ஸ் டியூட்டியாக மட்டும் வசூலித்துள்ளனர். இந்த பணத்திற்கு கனடாவிற்கு ஃபிளைட்டில் சென்று காதலி கையாலேயே பரிசுகளை பெற்றிருக்கலாம் என நமக்கு என்ன தோன்றும். ஆனால் காதல் பாண்டிச்சேரி வாலிபரின் மூளையை சிந்திக்க விடாமல் தடுத்துவிட்டது. டியூட்டி டாக்ஸ் கட்டி 1 மாதம் கடந்தும் காதலி அனுப்பிய பரிசு பொருட்கள் வீடு வந்து சேரவில்லை. அதோடு காதலியும் உடல்நலக் குறைவு காரணமாக ஒரேடியாக ஆஃப்லைனுக்கு சென்றிருக்கிறார். இதையடுத்து பாதிக்கப்பட்ட நபர் பாண்டிச்சேரி சைபர் கிரைம் போலீசில் ஆதாரத்தோடு புகார் அளித்துள்ளார். புதுச்சேரியில் 20ற்கும் மேற்பட்ட புகார்கள் இதேபோன்று வந்துள்ளது. எனவே பொதுமக்கள் இணைய வழியில் வருகின்ற வேலைவாய்ப்பு,
குறைந்த விலையில் பொருட்கள் என வரும் விளம்பரங்கள் மற்றும் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக வலைதளங்களில் வெளிநாடுகளில் இருந்து மெசேஜ் மற்றும் வீடியோ கால்களை தவிர்க்க வேண்டுமென புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் கேட்டுக் கொண்டுள்ளனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.